இந்த தொகுதியில உங்களுடைய ஆதரவு யாருக்கா இருக்கு? அவர்தான் விஜய்க்கா. இந்த தொகுதியில் நிக்க போறதும் மக்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்கு அவருக்கு? பெரிய சப்போர்ட். லேடிஸ்ல இருந்து ஜென்ஸ்ல இருந்து எல்லாமே சப்போர்ட். அப்ப இந்த தொகுதியில அவர் ஜெயிச்சிருவாரு. கண்டிப்பா ஜெயிப்பார். ஆனா விஜய் நின்னாருன்னா அவருக்கு தான் உங்களுடைய ஆதரவு. என்னுடைய ஆதரவுன்றதுல எங்க குடும்பத்துல முக்காவாசி பேர் விஜய்க்கு தான். எங்க வீட்டுக்காரர் என்ன தவிர மீதி எல்லாமே அவருதான். தளபதி கன்ஃபார்ம். அவர் இது எவ்வளவு இருக்குது, அவனுக்கு ஓட்டே இல்ல. அவன் தளபதி விஜய்க்கு தான் கண்டிப்பா நியூ கண்டென்ட் வர வைக்கணுங்க. எப்பவுமே விஜய் வந்து எல்லாருக்கும் நிறைய பேருக்கு பிடிக்கும்பா. அவரு சினிமால நடிச்ச ஒரு ஹீரோவா இருக்கனால பசங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதை வச்சு ஓட்டு கொஞ்சம் இது ஆகலாம். மக்களுக்கும் சேவை செய்யறேன்னு சொல்லி வராரு, வர வைங்க. ஓட்டு விஜய்க்கு தான். ஓகேவா? வரும்போது தொகுதியில விஜய் தான் வராரு, விஜய்க்கு தான் ஓட்டு. வேற யாரும் கிடையாது. மட்டும் நின்னா போதும் எங்களுக்கு. சரிங்களா? அவர் நிக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். அவர் வந்து எது பண்ணாலும் சரி பண்ணலாம், நாங்க எதுவும் கேட்க போறது இல்ல. எங்க அண்ணன் வந்தா போதும் எங்களுக்கு. இந்த தொகுதின்றதுல எந்த தொகுதினாலும் அவர் ஜெயிப்பாரு. குறிப்பா இந்த தொகுதியை வந்து அவர் தேர்ந்தெடுத்திருக்காரு. என்னமோ அவர் இந்த தொகுதியில் உள்ளவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஜாக் பட்டதா இருக்கு. ஏன்னா அவருடைய தொகுதி அப்படின்னு எந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்புல இருக்கீங்க? ஏன்னா தொகுதிக்கு நாங்க அண்ணன் வருவாரு ரொம்ப எதிர்பார்ப்புல இருக்கோம். இந்த தொகுதிக்காக வரும்போது எங்களுக்கு இன்னும் எதிர்பார்ப்பு அதிகமா தான் இருக்கு. வரட்டும், அண்ணன் வந்து என்ன பண்றாரு பண்ணிட்டாரு. ஓகே, இவர் நிக்கிறாருன்னதும் ஆப்போசிட்ல வந்து டிஎம்கே சைடுல வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆள் நிப்பாட்டுவாங்க. ஆமா கண்டிப்பா. சரி, அது எல்லா கட்சியிலும் நடக்கிறது தானே. அவர் ஜெயிச்சிருவாரு இந்த தொகுதியில. ஜெயிப்பாரே எனக்கு நம்பிக்கை இருக்கு. எங்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கீங்க? எங்களுக்கு எந்த நம்பிக்கைன்னா கடவுளுக்கு மேல நம்பிக்கை இருக்கு. அவர் கண்டிப்பா வருவாரு, வந்து ஜெயிப்பாரு. ஓகே, இந்த முறை சப்போர்ட் வந்து உங்களுக்கு விஜய்க்கு தான். ஓகே, அவர் வந்தா எந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் வரணும் நீங்க அப்படி எதிர்பார்க்குறீங்க? பெண்களுக்கு இப்போ வரைக்கும் அப்பயும் சரி இப்பயும் சரி எல்லாமே தடங்களை தான் இருக்கு. அவர் வந்தா ஒரு நல்லபடியும் இருந்தா எங்களுக்கு தான். ஓகே, இந்த முறை எலெக்ஷன் வந்து எந்த அளவுக்கு சவாலா இருக்க போகுது? டிஎம்கே ஏடிஎம்கே சவால்னா அது எந்த பக்கம் எந்த இது மாறும்னு தெரியாது. எல்லாமே கடவுள் கையில இருக்கு. அது இருந்தாலும் எங்க அண்ணன் வந்து எங்களுக்கு சந்தோஷம் தான். ஓகே, இந்த அளவுக்கு விஜய் மேல இவ்வளவு பற்றா இருக்கீங்க. விஜய் ஃபேன் நான் சின்ன வயசுல இருந்தே சரி எங்க வீட்டுல சரி இப்போ வரைக்கும் எங்க வீட்டுல விஜய் போட்டோ நான் ஒட்டி வச்சிருக்கேன். ஒண்ணு எங்க அம்மா எடுக்காம இருக்காங்க. எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, இருந்தாலும் அந்த போட்டோ தான் இருக்கு ஒண்ணு எங்க வீட்டுல. அதனால எனக்கு விஜய் ஃபேன் ரொம்ப பிடிக்கும் விஜய்னா. ஓகே, இடையில சமீபத்துல விஜய் பத்தின ஒரு சில விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. அதெல்லாம் எங்களுக்கு அவர் ஃபேமிலி இருந்தா கூட எங்களுக்கு அதெல்லாம் வேணாம். எங்க அண்ணன் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க அண்ணன் அதான். ஓகே ஓகே. எங்க ஊர்ல கட்சியில நான் தலைவரா இருக்கேன் விஜய்க்கு. அப்படியா? ஆமாண்ணா. ஆனா இந்த முறை பெரம்பூர் தொகுதியில யாரு ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? நிக்கிறாரு ஜனங்க அவர் படம் பண்ண ஓட்டு. ஓகே, அதான் விஜய் இந்த முறை நிக்கிறாரு அப்படின்றாங்க. ஆனா எந்த மாதிரியான சவாலா இருக்க போகுது இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும்? கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். ஓகே, குளத்து தொகுதினாக்கா ஓகே சொல்ல கண்டிப்பா டஃபா இருக்குண்டு. ஏன்னா சிஎம் தொகுதி அங்கன்னும் போது நம்ம இன்னும் அதை பத்தி தெரியல. இப்போ இவர் நிக்கிறங்கிறப்ப திமுக சைட்ல இருந்து ஒரு வலுவான ஒரு ஆளை நிப்பாட்டுவாங்க இல்லையா இந்த முறை விஜய் நிக்கிறாருங்கிறப்போ? ஆமா, அங்க நிப்பாங்க. அவர் தான் அவரை போட்ட போடாங்க இல்ல வேற யாராவது பண்ணாங்க. உங்களோட ஆதரவு யாருக்கு இந்த பெரம்பூர்? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எனக்கு இன்னும் வந்து நான் வந்து ஓட்டு வந்து எனக்கு கிடையாது. ஓகேங்களா? அப்ளை பண்ண நாங்க இன்னும் வரையும் அந்த ஓட்டர் லிஸ்டே வரல எங்களுக்கு. கேட்டாக்கா போய் கேட்டாக்கா வரல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. உங்களுக்கு ஒரு மாசம் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு. அதுதான் பண்ணின்னு வரல. சரி, அதுக்கப்புறம் நான் விட்டு நான் அதுக்கப்புறம் தான் மீட் பண்ணணும். வரவங்க யார் வந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு இப்போ தொழில் பாதிப்பு உண்டாக்கிட்டு அதை எதுவுமே பண்ண மாட்டேன்றாங்க. எவ்வளோ போராட்டம் பண்ணிச்சு எல்லாம் பண்ணியாச்சு. அதை பண்ணா நல்லா இருக்கும். இவர் விஜய் வர்றாரு, அவர் வந்தாருன்னா அவர் சிஎம் வந்தாருன்னா கூட என்ன பண்ணணும் ஜனங்களுக்கு. அவர் என்ன பண்றாரு பார்ப்போம். ஜனங்கள் பண்றதை விட பண்ண ஜனங்களும் பண்ணணும். ஆட்டோ தொழில்காரங்களும் ஆட்டோ தொழில் எங்களுக்கு ரொம்ப மோசமாகி போச்சு. முதல்ல இந்த பைக் ரைடிங்கை தடை பண்ணாதான் நல்லது. அதை பண்ணாமே வச்சுருக்கிறாங்க இவங்க. அது எதனால என்ன பண்ண காரணம் கேட்டால் மோட்டார் சட்டம் நாட்டில் ரூல்ஸே கிடையாதுன்றாங்க. இதனால பல உயிர் போய்க்குது, பல பேரோட லேடிஸோட இது ஆயிருக்குது. அந்த இதுமே யாருமே கண்டுக்க மாட்டேறாங்க. எந்த இது வந்தது முதல்ல ஏடிஎம்கே பீரியட்ல தான் வந்தது. இது அவங்க உடம்பு விட்டுனாக்கா எதுவுமே பிரச்சனை இல்லை, அவங்களாலதான் வந்தது. இது இந்த முறை விஜய் இந்த தொகுதியில் நிற்கிறாங்க. மக்களோட ஆதரவு எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் டைம் வர்றாரு, பார்ப்போம். ஒரு ரசிகர்கள மக்களோட ஆதரவோட ஒரு பக்கம் இருக்கிற ரசிகர்களோட இதுதான் இருக்கு, அதுவும் இருக்குது. அதுபோது மேக்சிமம் வர சான்ஸ் இருக்கு. இந்த தொகுதியில உங்களுடைய ஆதரவு யாருக்கா இருக்கு? அவர்தான் விஜய்க்கா? விஜய் இல்ல ஸ்டாலினி தான். ஸ்டாலின் தான் ஆதரவு. ஓகே, அவர்தான் ஒரு விஜய் இப்பதான் வந்துரு அனுபவம். ஆனா இந்த தொகுதி தான் நிக்க போறேன்னு சொல்றாங்க. ஆனா இன்னும் அனுபவம் இல்ல ஜனத்துக்கு எதுவும் செய்யல அவரு.
செய்யாத அவர் தான் வருவாருன்னு ஒன்றும் நம்பிக்கை இல்லை. ஆனால் வருவார், சொல்ல முடியாது. அதுவும் ஓகே. இந்த தொகுதியில மக்கள்லாம் ஸ்டாலினுக்கு தான், டிஎம்கேக்கு தான் ஆதரவா? ஆதரவு அவர் தான் அவரு. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் செய்கிறாரு, அதனால அவர் தான் ஆதரவு. ஓகே. ஆனா விஜய் அவர்களும் நிறைய அவர் வாக்குறுதிகளை வந்து கொடுத்திருக்காரு. மக்களுக்கு செஞ்சிருந்தா இப்போதான் வந்து பல அனுபவம் இருக்குது. போக போக அவர் வந்து செஞ்சாருன்னா மக்கள் அவருக்கு அவர் பக்கம் சாஞ்சிடுவாங்க. இந்த தொகுதியில் நிக்க போறதும் மக்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்கு அவருக்கு? பெரிய சப்போர்ட், லேடிஸ்லேருந்து ஜென்ஸ்லேருந்து எல்லாமே சப்போர்ட். அப்ப இந்த தொகுதியில் அவர் ஜெயிச்சிருவாரு? கண்டிப்பா ஜெயிப்பார். எங்க சப்போர்ட் ஃபுல்லா விஜய்க்கு தான். ஓகே. ஆனா இன்னும் எங்களால ஓட்டு போட முடியாது. ஆனா என் ஃபேமிலிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன், விஜய்க்கு தான் போடணும் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. விஜய்க்கு தான் அவங்களோட ஓட்டு எல்லாமே. ஓகே. இந்த முறை எலெக்ஷனை பத்தி எப்படி நீங்க எதிர்பார்க்குறீங்க? ஏன்னா டிஎம்கே எதிர்த்து விஜய் அவர்கள் நிக்கிறாங்க. ஓகே. எந்த அளவுக்கு சவாலா இருக்க போகுது? கொஞ்சம் கஷ்டம் தான். விஜய் வந்து நம்ம டிஎம்கேவே எதிர்த்து நிக்கிறாரு, ஏடிஎம்கே எதிர்த்து நிக்கிறாரு. எப்பவுமே வந்து டிஎம்கேக்கு தான் வந்து அதிக சப்போர்ட் இருப்பாங்க எப்பவுமே. இப்ப வந்து நம்ம விஜய் அவங்களை எதிர்த்து நிக்கிறதுனால இப்ப வந்து யாரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களையும் எதிர்த்து ஒருத்தவங்க பேசியிருக்காங்க. அது மூலயமா அவரோட ஆதரவுகளை எல்லாரையும் வந்து அவர் வந்து எதிர்த்து நிக்கிற மாதிரி ஆயிடுது. அதனால கொஞ்சம் அந்த மாதிரி இல்லாம இருந்து அவங்கள வந்து அவர் வழிக்கு இட்டுட்டு வர மாதிரி கொஞ்சம் கவர்ற மாதிரி ஏதாவது பண்ணாருன்னா அது நல்லா இருக்கும். சரியான வழிகாட்டுதலோட பண்ணு. ஆமா. அதே மாதிரி அவர் கொஞ்சம் நல்ல திட்டங்களா கொடுத்தா நல்லா இருக்கும். எந்த ஒரு அறிக்கையுமே இன்னும் வரைக்கும் இது கொடுத்திருக்காரு. மகளிருக்கு நிறைய வாக்குறுதிகளை சொல்லியிருக்காங்க. கொடுத்திருக்காரு. பட் ஆனா இன்னும் நிறைய கொடுக்கணும். ஏன்னா எங்களை மட்டும் சப்போர்ட் பண்ணி பேச வேணாம், ஆண்களையும் சப்போர்ட் பண்ணி பேசணும். அவங்களும் நம்மளுக்கு முக்கியம் தானே, அதனால சொல்றேன். ஓகே. நீங்க இந்த ஏரியா தானே பெரம்பூர்? ஆமாண்ணா. நாங்க இந்த தொகுதியில ஏதாவது பிரச்சனை ரொம்ப நாளா சரி பண்ண முடியாம பிரச்சனை அப்படின்னு இருக்கும்ல? அப்படின்னா சீவேஜ் தானா? எனக்கு தெரிஞ்சு நான் சீவேஜ் நிறைய இங்க பாப்பேன். ஏன்னா வந்து மழை டைம்ல அது போகாது. அதே மாதிரி இங்க நிறைய ஃபால்ட் இருக்கு. நைட்ல இந்த சைட்ல பிரிட்ஜ் ஏறும்போது லைட் இருக்காது. பிரிட்ஜ்ல லைட் இருந்தா நம்ம வர்றது வந்து எதிர்க்க போறவங்க யாராவது நமக்கு தெரிவாங்க. அந்த மாதிரி லைட் இல்ல. இன்னும் நிறைய இருக்கு. அதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்த்தா நல்லா இருக்கும். பைக் ஓட்டுறவங்களுக்கு கொஞ்சம் இதுவா இருக்கும். ஒருவேளை இந்த தொகுதியில அவர் விஜய் அவர்கள் நின்று ஜெயிச்சாருன்னா அதெல்லாம் பண்ணுவார் நீங்க எதிர்பார்க்குறீங்க? எதிர்பார்க்க கண்டிப்பா பண்ணுவார். வேற என்னென்னலாம் மகளிருக்காக பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? புதுசா என்ன பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸ்போர்ட்ஸ் நிறைய வேணும்னா எங்களுக்கு. ஸ்போர்ட்ஸ் மூலமா நாங்க வந்து நிறைய வின் பண்ணணும். அந்த மாதிரி நாங்க எதிர்பார்க்கிறோம். அதுக்கப்புறமா வந்துட்டு எங்களுக்கு நைட் டைம்ல சேஃப்டிஸ் வேணும் எங்களுக்கு. ஏன்னா நாங்க நைட் டைம்ல சேஃப்டிஸ் இருந்தா நாங்க போறதுக்கு வரதுக்குலாம் எங்களுக்கு நிறைய சான்ஸ் இருக்கும். நாங்க நிறைய வந்து ஃபேமிலி மூலமா வருவோம். அதெல்லாம் எங்க வீட்டுக்கார் வந்து உதயசூரியன் தான் ஓட்டு. ஓகே. என் பேரை வந்து இதை உள்ளுக்குது, அதுவும் விஜய்க்கு தான் போடணும். நீ விஜய் அப்பா போடலன்னா நீ வீட்டு உள்ள வராதுன்னு. நான் யாருக்கு போறது நீங்க சொல்லுங்க. அவங்க ரெண்டு பேரு சொல்றத வச்சு நீங்க யாருக்கு முடிவு பண்ணிருப்பீங்க போடணும்? ஏன் கன்ஃபார்ம் வந்து நான் கன்ஃபார்ம் பண்ண மாட்டேன். ஓட்டு போறது இதுதான் செய்யணும், இவங்களுக்கு தான் போடணும் கன்ஃபார்ம் பண்ண மாட்டேன். நேரா பூத்துல போய் என் கை எங்க போதோ அங்க போய் போட்டு வந்து. கை டிவிகே கிட்ட போயிடுச்சுன்னா அது ஓகே, அவரோட இது. ஓகே. அப்ப அந்த நேரம் நீங்க முடிவு பண்றதுதான். அதான் அவர் பேச்சல நம்ம பேச்ச நம்ம கேக்குறது இல்ல. ஓகே. இல்ல இந்த மாதிரி பெரம்பூர் தொகுதியில வந்து விஜய் நிக்க போறதா சொல்றாங்க. ஜாலி தான் நிக்கிறது, ஜாலி. குழந்தை நிக்குதுன்னா ஜாலி தான். ஆனாலும் எங்க வீட்டு பிள்ளைங்க என்ன அடிக்குதுங்க. ஓகே. சின்ன பக்கத்தவளுக்கு 1.5 வயசு ஆகுது. ஜெய் நான் ஜெய் அச்சன் செத்துருவேன் அப்படின்னு காலையில விஜய் போட அச்சன்னா செத்துருவேன் நானு. ஆனா விஜய் நின்னாருன்னா அவருக்கு தான் உங்களுடைய ஆதரவு? என்னுடைய ஆதரவுன்றதுல எங்க குடும்பத்துல முக்காவாசி பேர் விஜய்க்கு தான். எங்க வீட்டுக்காரர் என்ன தவிர மீதி எல்லாமே அவருக்கு தான். தளபதி கன்ஃபார்ம். அவர் இது எவ்வளவு இருக்குது, அவனுக்கு ஓட்டே இல்ல. அவன் தளபதி இருங்க. ஓகே. இந்த முறை ஆட்சிக்கு எந்த கட்சி வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க டிஎம்கே வருமான்னு கேட்டீங்க. நான் டிஎம்கே வருமான்னு கேட்கல. இந்த முறை எந்த கட்சி ஆட்சிக்கு வரும்னு கேட்டேன். வரும் டிஎம்கே தான் வரும். சரி. இந்த தொகுதியில விஜய் நிக்க போறதா சொல்றாங்க. அவர் எதிர்த்து டிஎம்கேல அவர் சரியான ஆள் நிப்பாட்டுவாங்க. எப்படி விஜய் சரியான வாக்குகளை பெறுவாரா? வாக்குகள் பெறுவாரு. ஆனா அந்த அளவுக்கு ரீச் ஆகுமான்னு தெரியாது. ஆனா டிஎம்கே வரும். ஏன் விஜய்க்கு அந்த அளவுக்கு ரீச் ஆகாதுன்னு நினைக்கிறீங்க பெரம்பூர்ல? அதான growth அவர் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. இன்னும் கொஞ்சம் போணும். இல்ல மத்த தொகுதியில விஜய் நிப்பாட்டுற ஆளுங்களுக்கு ஓரளவுக்கு ரீச் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா விஜய்க்கு ஒரு ரீச் இருக்குல்ல மக்கள் கிட்ட அந்த பெரம்பூர் தொகுதியில இருக்கு. பட் ஆனா மெஜாரிட்டி பார்த்தா டிஎம்கே தான் வரும். ஓகே. பொதுவா இந்த எலெக்ஷன் இந்த முறை எந்த மாதிரியான டஃப்பா இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? இந்த முறை டிவிகே ஏடிஎம்கே டிஎம்கே இருக்கு, எல்லா கட்சிகளும். டிஎம்கேக்கு டிவிகேக்கு பயங்கர இது இருக்கு. டிஎம்கே வரும். ஓகே. அப்ப இந்த முறை உங்களுக்கு சப்போர்ட் டிஎம்கேக்கு தான்? ஆமா. சரி. ஓகே.
மெஜாரிட்டி நிறைய இருக்கு. இந்த வாட்டி வந்து கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கும் எலெக்ஷனு. பார்ப்போம் யார் வருவாங்கன்னு. ஏற்கனவே இருந்தவரும் நல்லா தான் செஞ்சிருக்காரு. வரவங்களும் எதிர்பார்ப்பாங்க ஜெயிக்கணும்னு. பார்க்கலாம் எப்படி இருக்கு. ஏற்கனவே விஜய் வர்றதுனால நம்ம கட்சி மத்தியில ஒரு பெரிய சலசலப்பு இருந்துச்சு. எல்லா தொகுதியிலும் விஜய் எந்த தொகுதியில் நிக்க போறாரு, நானும் இப்ப பெரம்பூர் தொகுதியில நிக்க போறான்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு இருக்கு எதிர்பார்ப்பு? எதிர்பார்ப்பு நிறைய தான் இருக்கு. ஆனா யார் வருவாங்கன்றத கூட்டணியை பொறுத்தும் இருக்கு. அவர் கூட்டணி இப்ப பலமா இருக்கு. இவர் கூட்டணியில இப்ப யார் யார் வராங்களோ அதை பொறுத்துதான் முடிவு. இவரு கூட்டணி இல்லன்னு வந்திருக்காரு. ஆமா, இனிமேல சேரத்துக்கு வாய்ப்பு இருக்கா என்னன்னு தெரியல. ஆனா சேர்ந்தாலும் அதுவா தான் இருக்கும். ஏற்கனவே பெரம்பூர்ல டிஎம்கே எம்எல்ஏ தான் இருக்காங்க. ஆனா இப்போ அவங்களை எதிர்த்து விஜய் நிக்க போறாருன்றப்போ எந்த மாதிரியான சவாலா இருக்க போகுது இந்த தொகுதியில? விஜய் வந்து எல்லாருக்கும் நிறைய பேருக்கு பிடிக்கும்பா. அவரு சினிமால நடிச்சு ஒரு ஹீரோவா இருக்கனால பசங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதை வச்சு ஓட்டு கொஞ்சம் இதுவாகலாம். மற்றபடி இதுவாகிறவங்கள பார்த்தா இவ்வளோ நாளா அவர் செஞ்சது, அவர் நல்லது செஞ்சிருக்காரு, இவ்வளோ எல்லாம் பண்ணிருக்காரு அப்படின்னும் போது ஸ்டாலின் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. என்னுடைய ஓட்டு திமுக முக திமுக மனப்பூர்வமாக அவருக்கு தான். ஒரு சொல்லு அப்போ ஒரு சொல்லு கிடையாது. திமுக தான். யார் நின்னாலும் திமுக முக ஸ்டாலின் தான் போடுவோம். ஓகே, எந்த கட்சி நின்னாலும் டிஎம்கே தான். ஓகே, இந்த பெரம்பூர் எம்எல்ஏ இருக்காருல்ல, அவர் எப்படி? எந்த எம்எல்ஏ தெரியலீங்களா? ஆப்போசிட் யாரு? ஆப்போசிட் எம்எல்ஏ யாரு? ஏடிஎம்கே யாரு தெரியலீங்களா? இல்ல டிஎம்கே தான் போன முறை ஜெயிச்சிருக்காங்க. வந்து ஸ்டாலின் தான். இந்த தொகுதியில அவர் தானே? ஆமா, அவரு தான் போடுவோம். ஓகே, இந்த முறை விஜய் வந்து இந்த தொகுதியில நிக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல அதுதான் கேள்விப்படல. கேள்விப்பட நான் போட மாட்டேன். ஒருவேளை அவர் இன்னும் மக்கள்கிட்ட இந்த மாதிரி சப்போர்ட் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் முக ஸ்டாலின் தான் போடுவேன். ஓகே, அது விஜய் நின்னாலும் அவரு ஜெயலலிதா நின்னாலும் என் ஓட்டு முக ஸ்டாலினுக்கு தான். மனப்பூர்வமாக அதான் போலாம். பெரம்பூர் தொகுதியில அவங்களுடைய ஆதரவு யாருக்கு? விஜய்க்கு தான். கண்டிப்பா நியூ கேண்டிடேட் வர வைக்கணுங்க. எப்பவுமே அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். அவர்கிட்ட இல்லாத பணமா? அவருக்கு சம்பளமே 2 கோடி 3 கோடி வருது. ஒரு படம் நிமிஷம் 200 கோடி கிட்ட சம்பளம் வருது. 200 கோடி அதை விட்டுட்டு மக்களுக்கு சேவை செய்யணும்னு சொல்லி வராருன்னா அவரை வர வைக்கணும். புரியுதுங்களா? பிரச்சாரம் பண்றேன் அது பண்றேன்னு சொல்லிட்டு எல்லாம் பண்றாங்க. ஒரு விஜய் ஒரு ஆக்டரு, தமிழ்நாட்டோட முக்கியமான ஒரு ஆக்டர் வராருன்னா அவரை வந்து என்ன பண்ணணும்னா வர வைக்கணும். அதுக்கு அவரை பார்க்க வராங்கன்னா அதுக்கு உண்டான இடத்த வந்து அரசாங்கம் வந்து கொடுக்கணும். புரியுதுங்களா? அதை விட்டுட்டு கூட்டம் சேராத இடத்த கூட்டமே சேராத இடம் கொடுத்துட்டு கூட்டம் வருதுன்னா அந்த மாதிரி 20 பேர் 40 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அது விஜய் வந்து குத்தம் சொல்றது வந்து தப்பு. எனக்கு தெரிஞ்ச அதுதான் சொல்லுவேன். புரியுதுங்களா? சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னு சொல்லி நினைச்சுக்காதீங்க. எல்லா வருஷமும் இவங்க தான் ஆட்சி ஆள்றாங்க, ஆட்சி ஆண்டுட்டு இருக்காங்க. ஆளுட்டோம் வேணான்னு சொல்ல. ஆனா புதுசா வரவங்கள ஒரு நியூ கேண்டிடேட்டை வந்து சப்போர்ட் பண்ணி அவரை வந்து வர வைக்கணும். ஓட்டு போட்ட பிறகு அவர் கொள்ளை அடிக்கலையோ அது அவரோட தனிப்பட்ட உரிமை. யார் கொள்ளை அடிக்கிற? எல்லாரும் கொள்ளை அடிக்கிறாங்க. ஏடிஎம்கே இருக்கட்டும் டிஎம்கே இருக்கட்டும் எல்லாரும் கொள்ளை அடிக்க தான் செய்யறாங்க. ஆட்டோ ஓட்டுறேன், நான் பிஎஸ்சி படிச்சிருக்கேன், நான் ஆட்டோ ஓட்டுறேன். குடும்ப வருமானம் ஆட்சியில் உட்கார வச்சிருக்காங்க. எல்லாரும் உட்காடுறாங்க. 5 வருஷம் ஆட்சி. எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்கு? நிறைய பேருக்கு கிடைக்க மாட்டேங்குது. புரியுதுங்களா? அதனால ஆட்சியை வந்து ஒழுங்கா நடத்தினா மக்களே தேர்ந்தெடுத்து அவர் வர வைக்கிறாங்கன்னா வர வைப்பாங்க. புரியுதுங்களா? ஒண்ணு. 2வது, அவரை பத்தி குத்தம் சொல்றாங்க சொல்லட்டும், அது தனிப்பட்ட உரிமை. சரிங்களா? அவங்க சொல்றதே சொல்லிட்டோம், வேணாம் சொல்ல. ஆனா அவரை வந்து எதுக்குறாங்க. ஏற்கனவே விஜய் வந்து சாதாரணமாலாம் ஷூட்டிங் வரல, ரொம்ப அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு வந்தாரு. இப்ப அரசியலுக்கு வராருன்னா அவரே வந்து அசிங்கப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க. ஆனா விஜய் தான் வருவாரு, விஜய்க்கு தான் ஓட்டு. மினிஸ்டர் ஆகிறாரோ இல்லையோ ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 20 தொகுதியிலாம் கண்டிப்பா ஜெயிப்பாரு. ஓகேவா? ஆனா ஏன் சிஎம் ஆவாரோ ஆக மாட்டாரோ ஏன்னு சொல்ல வரேன்னா நிறைய பேர் வந்து விஜய்க்கு வந்து எதிர்ப்பா பேசுறாங்க. அதெல்லாம் தப்பு. நெகட்டிவா பேசுறாங்க, அது தப்பு. புரியுதுங்களா? ஒரு ஹை பொசிஷன்ல இருக்கிறவரை தாழ்வா பேசுறது அது வந்து மிகப்பெரிய தப்பு நான் சொல்றது. இப்போ விஜய் வந்து எப்பவுமே சாஃப்டான கேரக்டர். ரசிகர் மன்றத்திலேயே சொல்லுவாங்க, ரசிகரும் சொல்லுவாங்க சாஃப்டா இருப்பாரு, சாஃப்டா பேசுவாரு, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அதை வந்து இவங்க வந்து இப்போ வந்து அந்த போல்டா பேசுறாரு, பயப்பட மாட்டாரு. யாருக்கும் பயப்பட தேவையில்ல.
மக்களுக்கு சேவை செய்யறேன்னு சொல்லி வராரு, வர வைங்க. ஓட்டு விஜய்க்கு தான். ஓகேவா? பெரம்பூர் தொகுதியில விஜய் தான் வராரு, விஜய்க்கு தான் ஓட்டு. வேற யாரும் கிடையாது. புரியுங்களா? எல்லாரும் கூட கொள்ளாடிக்கிறவங்க தான், இல்லைன்னு சொல்ல. வர வைக்கிறவங்க வர வைக்கட்டும், விஜய்க்கு தான் ஓட்டு. நான் ஆல்ரெடி அந்த தமிழக வெற்றி கழகத்தில் தான் உறுப்பினராக இருக்கேன். ஓகே. கட்சி ஆரம்பித்து ஒரு மாதத்துக்கு நான் ஜாயின் பண்ணிட்டேன். விஜய் அந்த அளவுக்கு வெற்றி பெறுவார் நம்பிக்கையில் தான் நாங்களும் ஜாயின் பண்ணியிருக்கோம். பெரம்பூர்லேயே அவருக்கு அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு. ஓகே. ஆனால் அது ஆல்மோஸ்ட் சொல்லியிருக்காங்க, அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்கிறேன் பெரம்பூரில் விஜய். அதை பற்றி எனக்கு இன்னும் முழுசாக வேறும் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். ஓகே. ஆனால் பெரம்பூரில் விஜய் அவர்கள் நிற்கிறதுனால ஆப்போசிட் சைடில் அவருக்கு அகெயின்ஸ்டாக வலுவான ஒரு ஆளை நிப்பாட்டுவாங்க இல்லையா? எந்த அளவுக்கு ஒரு வாக்குகளை எடுப்பார் நினைக்கிறீங்க விஜய்? விஜயன்றது பொறுத்த வரைக்கும் அவர் பாப்புலாரிட்டி தெரிஞ்ச விஷயம். சினி ஃபீல்ட்லேயே வந்திருக்காரு, அரசியல்லே இப்போ வந்திருக்காரு. ஆல்ரெடி அவர் வருவாருன்னு சொல்லியிருந்தார், இப்போ வந்திருக்காரு. அவருக்கு எதிராக நிற்கிறவங்க வலுவாக தான் இருப்பாங்க, ஏன்னா அவரும் பலமானவர். நிற்கிறவங்க பலுவாக தான் இருப்பாங்க. இருந்தாலும் அவருக்கு அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கும் வெற்றி பெறுறது என்னோட நம்பிக்கை. ஓகே. இந்த மாதிரி எந்த அளவுக்கு சவாலாக இருக்க போகுது எலெக்ஷன்? சவால்னா நம்ம விஜய் வந்திருக்காரு, புதுசாக இருக்குது. கட்சிகள் நிறைய இருக்குது, பலமான கட்சிகள், புதிதான கட்சிகள் இருக்குது, பழைய கட்சிகளும் இதில் இருக்காங்க, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க. அதனால சவாலாக தான் இருக்கும் அதிகமாக. ரெண்டு பக்கமும் கூட்டணி இருக்கு, ஏடிஎம்கே ஒரு பக்கம், டிஎம்கே ஒரு பக்கம் கூட்டணி இருக்கு. இவர் வந்து தனித்து தான் போட்டியிட போறதா சொல்றாங்க. எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு சீட்டை பிடிச்சிருவாரா இவர்? தனித்து நிற்கிறாருன்னா சும்மா யாரும் சொல்ல மாட்டாங்க. நான் தனித்து நிற்க போறேன்னா பலம் இல்லாமலோ தெரியாமலோ யாரும் வாக்குறுதி கொடுக்க மாட்டாங்க. எல்லாம் தெரிஞ்சதுனால தான், அரசியல்லாம் என்னன்னு தெரிஞ்சு எல்லாம் தெரிஞ்சால் கட்சிக்கு வந்திருப்பாங்க, நிற்க போகிறத பற்றி சொல்லுவாங்க. அதனால் எல்லாம் தெரிஞ்சு முழுசாக பேரும் புரிஞ்சனால தான் அவர் சொல்லியிருக்காரு.